வெல்கம் டு லிசார்ட் சீரீஸ் பார்ட் 1. இந்த உலகத்தில் 7000 வகையான லிசார்ட்ஸ் இருக்குங்க. அதில் சில இது மட்டும் எனக்கு தெரிஞ்சது, அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொமோடோ ட்ராகன். என்னடா ட்ராகன்கிறானே பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது ஒரு லிசார்ட் டைப் தான். கொமோடோ ட்ராகன்ஸோட ஆர்ஜின் வந்து ஆஸ்திரேலியா. இதுங்க ஒரு வெனமனஸ் அனிமல். அது மாதிரி கொமோடோ ட்ராகன்ஸ்லாம் கார்னிவோரஸ் அனிமல். இதுங்க உடம்பை விட எவ்வளோ பெரிய அனிமலாக இருந்தாலும் ஈஸியாக அதுங்களால் சாப்பிட முடியும். அது மாதிரி இதுங்களோட பைட் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கடினமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லிசார்ட் சீரீஸ் பார்ட் 2. என்ன லிசார்ட்னா ஏஷியன் வாட்டர் மானிட்டர் லிசார்டு. இந்த லிசார்டோட ஆரிஜின் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இந்த லிசார்டு தான் வந்து வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் லிசார்டு. அது மாதிரி இந்த லிசார்டு வந்து ஒரு வெனமனஸ் அனிமல். பட் இந்த வெனம்னால மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த லிசார்டோட லைஃப் ஸ்பேன் வந்து 11 to 25 இயர்ஸ். இந்த லிசார்டு வந்து இன்டெலிஜென்ட் ரெப்டைல்ஸ்னும் அழைக்கப்படுது. இந்த லிசார்டு வந்து செமி ஆக்வாட்டிக் அனிமல். அப்படின்னா வந்து நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா. பார்க்குறதுக்கே ஜுராசிக் பார்க் டைனோசர் மாதிரியே இருக்குல்ல. இதுங்க தான் ஃப்ரில்டு நெக் லிசார்ட்ஸ். இதுங்க ஆஸ்திரேலியாவோட நியூ கிரியேச்சர்னு சொல்கிறாங்க. இதுங்கெல்லாம் ஒரு ஸ்கில்டு ப்ரிடேட்டர்ஸ். இதுங்க கோவப்படும் போது இதுங்க நெக்கு சுற்றி இருக்க ஃப்ரில் காலர்ஸை விரித்து காட்டி ஆப்போனண்ட்டை பயமுடுத்தும். ஃப்ரில்டு ட்ராகன்ஸ்னால் ஒரு கேமஃப்ளாஜ் அனிமல். இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே 2 காலில் ஓடுறது தான். இதுங்கெல்லாம் வந்து ட்ராகன் லிசார்ட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்ததுங்க. இதுங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து 10 to 15 இயர்ஸு. இதுங்களோட ஹேபிடேட் வந்து ஆஸ்திரேலியா. ஃப்ரில்டு ட்ராகன்ஸ்னால் கார்னிவோரஸ் அனிமல். நிறைய பேர் இதுங்களை பெட் அனிமலாகவும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுங்க 3 அடி வரைக்கும் தான் வளருங்க. மேல் லிசார்ட்ஸ்லாம் 900 கிராமும், ஃபீமேல் லிசார்ட்ஸ்லாம் 450 கிராமும் வெயிட் இருக்குங்க. ஃபீமேல் ஃப்ரில்டு லிசார்ட்ஸ்லாம் ஒரு ப்ரெக்னென்சி டைமில் 25 முட்டை வரைக்கும் போடுன்னு சொல்கிறாங்க. இதுங்க 30 மைல்ஸ் per hour ஸ்பீடில் ஓடுங்க. இதுங்கெல்லாம் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் லிசார்ட்ஸ்னு அழைக்கப்படுது. லிவிங் காட்ஜிலாஸ்னு அழைக்கப்படுற மெரைன் இக்வானா பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டில் இருக்கிற மொத்த லிசார்ட்ஸ் வெரைட்டிலேயே இதுங்க தான் அதிகமான நேரம் தண்ணியில் வாழுங்கன்னு சொல்கிறாங்க. இதுங்களோட முக்கியமான உணவே ஆழ்கடலில் இருக்கிற பாறை மேலே இருக்கிற பாசிங்க தான். இதுங்களோட வாழ்விடம் வந்து கலப்பகஸ் ஐலாண்ட். அதனாலே இதுங்களுக்கு கலப்பகஸ் இக்வானாஸ்னு இன்னொரு பேர் இருக்குது. மெரைன் இக்வானாஸ்லாம் 4.3 feet வரைக்கும் வளரும். 1.5 kg வரைக்கும் வெயிட் போடும். இதுங்க 30 to 40 நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ளார இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுங்க அதிகபட்சமாக கடலில் 65 அடி ஆழம் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இதுங்க வந்து 12 to 60 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுங்க. இதுங்க டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் இதுங்க உடம்புல இருக்கிற கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுங்க எப்பயுமே கூட்டமாக தான் வாழுங்க. என்னதான் இதுங்க ஹெர்பிவோரஸ் அனிமலாக இருந்தாலும் இதுங்களுக்கு ஸ்ட்ராங் டீத்தும் ஷார்ப் கிளாஸும் இருக்கிறதுனால பாறையில் இருக்கிற பாசியெல்லாம் ஈஸியாக எடுத்து சாப்பிட முடியும். மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியஸ்ட் லிசார்ட்ஸ்னு அழைக்கப்படுற பேர்டட் ட்ராகன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுங்களோட நேட்டிவ் வந்து ஆஸ்திரேலியா. இதுங்களுக்கு ஏன் பேர்டட் ட்ராகன்ஸ்னு பேர் வந்ததுன்னா இதுங்க சின் பார்க்கறதுக்கு பியர்ட் மாதிரியே இருக்கிறதுனால தான். பேர்டட் ட்ராகன்ஸ்லாம் டைனோசர் காலத்துலேருந்தே வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுங்கெல்லாம் ஒரு ஆம்னிவோரஸ் அனிமல். இதுங்கெல்லாம் ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட்லி கிரியேச்சர்ஸும் கூட. 10 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுங்க. இதுங்களோட நேச்சுரல் ஹேபிடேட் டிராபிக்கல் சவானா அண்ட் டெசர்ட்ஸ் தான். பட் இதுங்கெல்லாம் வேர்ல்டு முழுக்க மக்களால் வளர்க்கப்படுது. 61 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். 600 கிராம்ஸ் வரைக்கும் வெயிட் போடுங்க. ரீசெண்டாக வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்னேக்னு கண்டுபிடிக்கப்பட்ட க்ரீன் அனகொண்டா இறந்து போயிருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. அதோட உடம்புல புல்லட்ஸ் மார்க்ஸ் இருக்கிற மாதிரி ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்குது. ரிசர்ச்சர்ஸோட ஒரே கொஷின் என்னென்னா, இவ்வளோ நாள் இவ்வளோ ஹெல்த்தியாக இருந்த ஸ்னேக் திடீர்னு எப்படி இறந்து போகும் தான். வேர்ல்ட்லேயே மோஸ்ட் வெனமஸ் லிசார்ட்ஸ்னு அழைக்கப்படுற கிலா மான்ஸ்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன தான் இதுங்களை வெனமனஸ் லிசார்ட்ஸ்னு சொன்னாவோ இதுங்களோட வெனமை யூஸ் பண்ணி டயாபிட்டிஸ்க்கு மெடிசன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. 35 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இதுங்கெல்லாம் ஒரு நாக்டர்னல் அனிமல்ஸ். கிலா மான்ஸ்டர்ஸ்க்கெலாம் எக்ஸலன்ட் ஸ்பெல்லிங் சென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இதுங்களோட பைட்டுக்கு ஆன்டிவெனமே கண்டுபிடிக்கல. இதுங்க மெக்சிகோவில் இருக்கிற கிலா ரிவரில் தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இதுங்களுக்கு கிலா மான்ஸ்டர்ஸ்னு பேர் வந்தது. இதுங்கெல்லாம் வின்டர் சீசனில் தான் ஹைபர்னேட் ஆகும். இதுங்களோட டெய்ல் ரொம்ப திக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா? இதுங்க சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் அதோட டெய்லில் போய் தான் ஸ்டோர் ஆகும். ஹைபர்னேஷன் காலத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுங்களுக்கு. மற்ற லிசார்ட் ஸ்பீஷீஸ்க்கெலாம் அதோட டெய்ல் கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப ரீக்ரோத் ஆகிடும். பட் இந்த கிலா மான்ஸ்டருக்கு டெய்ல் கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப ரீக்ரோத் ஆகாது. இன்ஃபேக்ட் அதோட டெய்ல் கட் ஆகிடுச்சுன்னா இதுங்க இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க.